இருக்கிற இந்த உலகத்துல நாம கண்ணால பார்க்க முடியாத ஆனா ரொம்ப முக்கியமான பல வடிவங்கள் மறைஞ்சிருக்கு. சில சமயம் அந்த வடிவங்கள் தற்செயலா வெளிப்படும் போது அது நம்ம உலகத்தையே மாத்திடுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தோட கதையை தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் உடையுது ஆனா செதறல, நொறுங்கிடுச்சு ஆனா அதோட துண்டுகள் எல்லாம் பிரியாம அப்படியே ஒன்னா இருக்கு. ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குல்ல. சரி, நம்மளோட இன்றைய மர்மம் இங்க இருந்து தான் தொடங்குது. நாம இப்போ காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போக போறோம். வருஷம் 1903. இடம் பாரிஸ். அங்க எட்வர்ட் பெனடிக்டஸ்னு ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர் அவரோட ஆய்வகத்துல இருக்கார். அது ஒரு ரொம்ப சாதாரணமான நாள். ஆனா ஒரு சின்ன கவனக்குறைவு எல்லாத்தையும் மாத்த போகுது. திடீர்னு ஒரு கண்ணாடி குடுவை ஏணியிலிருந்து கீழே விழுது. டங்னு அந்த கண்ணாடி உடையிற சத்தம் கேக்குது. பெனடிக்டஸ் மனசுல, அச்சச்சோ, இப்ப இந்த கண்ணாடி துண்டியெல்லாம் யாரு சுத்தம் பண்றதுன்னு தான் நினைச்சிருப்பார். ஆனா அவரு கீழே குனிஞ்சு பார்த்தப்போ ஒரு பயங்கர ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குடுவை துண்டு துண்டா சிதறவே இல்ல. ஆமா, அது உடைஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா எல்லா துண்டுகளும் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு அதோட பழைய வடிவத்திலேயே இருந்துச்சு. அவரால நம்பவே முடியல. பாக்குறதுக்கு அந்த குடுவை மேல ஒரு சிலந்தி வலை மாதிரி நிறைய விரிசல்கள் ஓடி இருந்துச்சு. ஒரு அழகான மொசைக் ஓவியம் மாதிரி. ஆனா அதோட வடிவம் மட்டும் கொஞ்சம் கூட மாறல. அது உடைஞ்சும் உடையாத ஒரு புதிரா இருந்துச்சு. அப்போ இதுக்கு என்னதான் காரணம்? ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன தவறு. அந்த குடுவைய சரியா சுத்தம் பண்ணாம விட்டுருக்காங்க. பாருங்க, ஒரு உதவியாளரோட சின்ன கவனக்குறைவு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு எப்படி காரணமா அமைஞ்சிருக்குன்னு. அந்த குடுவைக்குள்ள செல்லுலோஸ் நைட்ரேட்னு ஒரு திரவ பிளாஸ்டிக் இருந்திருக்கு. அது காஞ்சி போனதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய படலமா குடுவையோட உள்பக்கமா படிஞ்சிருக்கு. அந்த படலம் தான் உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஒரு பசை மாதிரி பிடிச்சு வச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியணும்னா சாதாரண கண்ணாடியே யோசிச்சு பாருங்க. அது உடைஞ்சா கத்தி மாதிரி கூர்மையான துண்டுகளா சிதறி பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஆனா பெனடிக்டஸ் தற்செயலா கண்டுபிடிச்ச இந்த புது வகை கண்ணாடி விரிசல் மட்டும்தான் விடும். அந்த உள்படலம் எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சுக்கும். அப்படின்னா ஆபத்தான ஒரு பொருளை பாதுகாப்பான ஒன்னா அவர் மாத்திருக்கார். அந்த நொடியில தான் பெனடிக்டஸ்க்கு பொறி தட்டுச்சு. இந்த வீணா போன குடுவை தான் உலகத்துல நடக்க போற கோடிக்கணக்கான விபத்துகளையும் காயங்களையும் தடுக்கிறதுக்கான ரகசியத்தை வச்சிருக்குன்னு உணர்ந்தார். ஒரு தோல்வி ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிகாட்டின தருணம் அது. அவருக்குள்ள ஒரு எதிர்காலமே தெரிஞ்சது, பாதுகாப்பான கார்கள். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, கார் தயாரிக்கிற நிறுவனங்களும் இதை புரிஞ்சுக்குவாங்களா? ஒரு யோசனை வர்றது சுலபம், ஆனா அதை உலகத்தை ஏத்துக்க வைக்கிறது தான் உண்மையான சவால். கார் உற்பத்தியாளர்களோட முதல் பதில் என்ன தெரியுமா? ஒரு பெரிய நோ. காரணம், நீங்க யூகிச்சது சரிதான், இது ரொம்ப செலவு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. பாதுகாப்புக்கும் பணத்துக்கும் நடந்த போட்டியில ஆரம்பத்துல பணம் தான் ஜெயிச்சுது. ஆனா அதோட கதை முடியல. இந்த கண்டுபிடிப்போட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. 1903ல தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1909ல ட்ரிப்ளெக்ஸ்ங்கிற பேர்ல காப்புரிமை வாங்கினாங்க. அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா முதல் உலக போர்க்களத்துல விஷவாயு முகமூடிகள்ல இதை பயன்படுத்தினாங்க. கடைசியா 1930கள்ல தான் கார்கள்ல இது ஒரு சாதாரண அம்சமா மாறுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு உருக்கமான விஷயம்னு. இந்த பாதுகாப்பு கண்ணாடியால காப்பாற்றப்பட்ட முதல் உயிர்கள் சாலைகள்ல பயணம் செஞ்சவங்க இல்ல, முதல் உலகப் போரோட பதுங்கு குழிகள்ல இருந்த வீரர்கள். இதோட மதிப்பு முதல்ல போர்க்களத்துல தான் நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆக ஒரு சின்ன கவனக்குறைவு, சுத்தம் செய்யப்படாத ஒரு குடுவை, அப்புறம் அதை வெறும் குப்பையா பார்க்காம அதுக்குள்ள இருந்த அதிசயத்தை கவனிச்ச ஒருத்தர், இவ்வளவுதான். இந்த தற்செயல் நிகழ்வுகள் தான் ஒரு மறைந்திருந்த பாதுகாப்பு வடிவத்தை நமக்கு வெளிப்படுத்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, பெனடிக்டஸோட கதை ஒரு தனிப்பட்ட உதாரணம் கிடையாது. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல கிட்டத்தட்ட 30% அதாவது பாதிக்கும் மேல தற்செயலா நடந்ததுதான். முன்னேற்றம்ங்கிறது நாம திட்டம் போட்டு செய்யறதுல மட்டும் இல்ல, எதிர்பாராத விஷயங்கள்ல வாய்ப்பை தேடுறதுலயும் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த உலகத்தோட மிக முக்கியமான வடிவங்களும் ரகசியங்களும் பொருட்கள் ஒரு புது விதமா உடையும் போதுதான் நமக்கு தெரிய வரும். பெனடிக்டஸோட கதை இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம ஒவ்வொரு நாளும் நம்பி பயன்படுத்துற பாதுகாப்பு விஷயங்கள்ல இன்னும் எத்தனை இது மாதிரி தற்செயலான தவறுகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம்? யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல?